அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் கரண்ட் அகாடமிக் இயர் 2022-23 ஃபினான்சியல் இயர் 2021-22ஆம் ஆண்டிற்கான இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை வந்து நம்மளுடைய மொபைல் மூலியமாகவே நாம் எவ்வாறு எளிய முறையில் பூர்த்தி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பூர்த்தி செய்வதற்கு இறுதி நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 31க்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய இன்கம் டேக்ஸை வந்து ஆன்லைன் மூலியமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலியமாகவோ நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னு அப்படின்னா ஃபைலிங் பண்ணியிருக்கேன்னு. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அதனால் 31ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே வந்து ஃபைலிங் பண்ணிடுங்க. அதே போல் நம்ம ஃபைலிங் பண்ணுவதற்கு நமக்கு தேவையானதுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் வந்து ஒன்று ஃபில் பண்ணியிருப்போம் பிப்ரவரி மாதம். அந்த ஒரு படிவம் மட்டுமே போதுமானது. நம்ம எளிய முறையில் வந்து நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் FILING 2.0 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி உங்களுடைய மொபைலை வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிக்கங்க. மேலே இருக்கிற ரைட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பண்ணிடுங்க. ஸோ சர்ச் பாக்ஸில் FILING அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லிங்க்கு வந்து www.incometax.gov.in சொல்லிட்டு லிங்க் வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ்க்கான அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாக்கினுக்கான ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் ஃபைலிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ லாக்இன் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் வந்து உங்களுடைய பேன் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய பேன் நம்பரை வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே கண்டினியூன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர் வந்திருக்கு. கீழே வந்து லாக்இனுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிடுங்க. இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் 2 ஆப்ஷன் கேட்டிருக்கு. ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிபி கேட்டிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுடைய ஆதார் திரும்ப வந்து அக்ரி சொல்லிட்டு கேட்கு. ஸோ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. ஸோ அந்த ஓடிபியை வந்து பார்த்து தவறில்லாமல் இப்போ நான் டைப் பண்ணுறேன். சரி, நீங்கள் ஓடிபி டைப் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாக்இன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ லாக்இன் கொடுத்தோன்னே உங்களுக்கான இது வந்து லாக்இன் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் எல்லாமே இதில் வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் யுவர் ரிட்டன் ஃபார் தி இயர் எண்டட் ஆன் 31 March 2022ன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் நவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த ஃபில் நவ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2022-23ன்னு சொல்லிட்டு கீழே ஃபில் நவ்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து கொடுங்க. கொடுத்தோன்னே இதில் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. செலக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து 2022-23 கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ரிட்டன் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அது மேலே வந்திருக்கு. இப்போ நான் எதுவுமே ஃபில் பண்ணலை. அதனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டு ஃபில் எ ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் ஸ்டார்ட் நியூ ஃபில்லிங் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோடனே இதில் வந்து 3 ஆப்ஷன் கேட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க.
கொடுத்தோன்னே யூ நீட் டு சூஸ் ஆன் ஐடிஆர் ஃபார்ம் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல ஐடிஆர் 1 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை அது கீழே வரக்கூடிய லெட்ஸ் கட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து 2வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3வது அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டேக்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேலே வந்திருக்கு. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் சம்மரியில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், அதே போல் டோட்டல் டிடக்ஷன், டேக்ஸ் பெய்டு, அதுக்கடுத்து வந்து டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேக்ஸ் பெய்டில் வந்து நீங்கள் வந்து இந்த வருடம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் 26 AS அப்படிங்கிற படிவத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து நீங்கள் என்னென்னா எடிட் பண்ணணும். அதனால் எனக்கு ஆல்ரெடி வந்து அமௌண்ட் வந்து வந்துருச்சு. அதனால் வந்து நான் டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது எடிட் பண்ண தேவையில்லை. எடிட் பண்ணுறேன்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் கவர்மெண்ட்னா ஜென்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்யூ ஆஃபனிங் ஃபார் நியூ டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா நியூ ஸ்கீம் படி உங்களுக்கான டேக்ஸ் வந்து ஃபில் ஆகிக்கிது. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கலாம். நோன்னு கொடுத்தீங்கன்னா ஓல்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் நோ கொடுக்குறேன். நோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸு. ஸோ உங்களுடைய லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர், பேங்குடைய 4 டிஜிட் நம்பர் இருக்குது. அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஃபார் ரீஃபண்ட் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருங்க. தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்னென்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுக்க போகிறோம். இது வந்து செகண்ட் ஆப்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கு. சேலரி எக்ஸம்ஷன் கேட்டிருக்கு. எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னா கிப் தி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம். இப்போ நான் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு, எடிட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் என்னென்னா புதுசாக வந்து டைப் பண்ணிக்கிறேன்னு. பழைய இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே சோர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். இருப்பாங்க அதில் எடிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கிராஸ் சேலரி அப்படிங்கிற இடத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேலரி அஸ் பர் செக்ஷன் 17(1) அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் என்ன அமௌண்ட்டு போட்டிங்களோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் 17(2) ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போடுங்க, இல்லைன்னா 0ன்னு போட்டுக்கோங்க. சியில் அதே இதை ப்ராஃபிட் ஏதாவது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா 0ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் 0ன்னு போட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சீரியல் நம்பரில் லெஸ் எக்ஸப்ட் அலவன்ஸில் வந்து நேச்சர் ஆஃப் அலவன்ஸில் வந்து நம்ம வந்து ஹவுஸ் ரெண்ட் ஹச்ஆர்ஏ வந்து போடணும். செக்ஷன் 10(13)A அலவன்ஸ் டு மீட் ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற இடத்துல ஹச்ஆர்ஏயில் நம்ம என்ன அமௌண்ட் போட்டோமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் சேலரி 1-2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடி ஃபார்மில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு இங்கே வரக்கூடிய அமௌண்ட்டு ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டுன்னு அடுத்த ஸ்டெப் நம்ம போயிடலாம். நீங்கள் அப்படின்னா 4ல் வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 போட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபா போட்டிருப்பாங்க.
அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பியில் வந்து என்டர்டெயின்மெண்ட் அலோவன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா குறிங்க, இல்லைன்னா 0ன்னு போட்டுருங்க. அதுக்கடுத்து ப்ரொவிஷனல் டேக்ஸ், நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க. ஸோ எவ்வளோ கட்டினீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ 3rd -4ல் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. இப்போ சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. அதுக்கு கீழே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், உங்களுக்கு வந்து வேறு இன்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆடு கொடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை விட்டுறலாம். இப்போ எனக்கு வேறு இன்கம் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் சேல்ரி. ஸோ உங்களுடைய கிராஸ் சேல்ரி வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட்லாம் கழிச்சது போக 3 - 4 படி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஸோ என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஃபார்மும் இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து கரெக்டாக வருது. அப்போ வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு எக்ஸப்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து விட்டுறலாம். இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ இந்த அமௌண்ட்டு கரெக்டு. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் சேல்ரி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ க்ரீன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த அமௌண்ட்டும் என்னுடைய டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய 3 - 4 வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் டோட்டல் போட்ட முன்னாடி டோட்டல் டிடக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ டோட்டல் டிடக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் டிடக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் இதில் வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாத்த நீங்கள் வந்து அந்த டிடக்ஷனை வந்து கிளைம் பண்ண முடியும். நோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிடக்ஷன் அதுக்கான டிடக்ஷனுக்குரிய அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் எனி டிடக்ஷன் ஃபார் டொனேஷன் பெய்டு. ஸோ டொனேஷன் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே எஸ்ன்னு கொடுங்க. நான் வந்து கொரோனாவுக்கு வந்து டொனேஷன் பே பண்ணியிருக்கேன், சேலரியிலேருந்தும் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா வந்து தனியாக பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் வந்து டொனேஷன் வந்து டிடெக்ட் பண்ண போகிறேன். அப்போ இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா 18Gயில் வந்து நீங்கள் தனியாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டொனேஷன் பெய்டு சயின்டிஃபிக் ரிசோர்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுத்துருங்க. இப்போ நான் நோன்னு கொடுத்துறேன். அதுக்கடுத்து வந்து 18GG படி ஏதாவது டிடக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு எதுவுமே இல்லை, அதனால் நோன்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18C படி ஏதாவது டிடக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 18C படி நீங்கள் வந்து PLI அல்லது LIC ப்ரீமியம், அதுக்கடுத்து ஹோம் லோனுடைய பிரின்சிபல், இதில் ஏதாவது டியூஷன் ஃபீஸ் இது எல்லாமே வந்து 18C படி தான் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எஸ்ன்னு வரும். அப்போ 18C படி உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் படி 18C படி ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டோடைய டோட்டலை வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 18CCD2 படி ஏதாவது டிடக்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதாவது கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் படி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க 18CCD2 படி. ஸோ அது எதுவுமே இல்லை, அதனால் நோன் போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து செக்ஷன் 18D படி ஏதாவது டிடக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு போட்டுருங்க. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அதனால் நான் எஸ்ன்னு போட்டு இன்சூரன்ஸோ அல்லது NHIS எது இருந்தாலும் 18Dயில் தான் போட போகிறோம். அப்போ நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து 18E ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 18E எதுவுமே இல்லை, அதனால் நான் நோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் எனி அதர் டிடக்ஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதர் டிடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 18CCD1 18CCD1P அப்படிங்கிற ரெண்டுமே இருக்குது. அதாவது சிபிஎஸ் அமௌண்ட்டை வந்து இதில் தான் நீங்கள் பிரித்து போட போகிறீங்க. 18CCD1Pயில் வந்து 50,000 ரூபாயும், மீதி வரக்கூடிய அமௌண்ட்டு அதாவது சிபிஎஸ்சில் இருக்கக்கூடிய மீதி அமௌண்ட்டை ஃபுல்லாக 18CCD1ல் போடுவோம். ஸோ அதனால் அது ரெண்டும் நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான இது இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் டிக் பண்ணுங்கள். வேறு எதுவுமே எனக்கு இல்லை, அதனால் நான் எதுவுமே டிக் பண்ணல. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா 18C படி எவ்வளோ அமௌண்ட்டோ அது இங்கே வந்துருச்சு. அதேமாதிரி 18CCD1 படி எவ்வளோ அமௌண்ட்டோ அதுவும் வந்துருச்சு. 18D நான் இன்னும் போடலை, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுக்கல, அதனால் நான் எடிட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து
whether you or any of your family members excluding parents. ஸோ பேரண்ட்ஸ் இல்லாமல் நீங்களோ அல்லது வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சீனியர் சிட்டிசனான்னு கேட்குறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் கிடையாது. அப்போ நான் நோன்னு கொடுத்துட்டு இந்த செல்ஃப் அண்ட் ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான அமௌண்ட் வந்து இங்கே நான் போட்டுக்கிறேன். NHISலேருந்து 2160 ரூபா பே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தனியாக நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 12,511 ரூபா. ஸோ மொத்த அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீயண்ட் ஹெல்த் செக்கப் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எதுவுமே இல்லை, அதனால நான் 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டாவது கொஸ்டின், வெதர் எனி ஒன் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் இஸ் சீனியர் சிட்டிசன். ஸோ உங்களுடைய அப்பா அல்லது அம்மா யாராவது 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா சீனியர் சிட்டிசன் எஸ்ன்னு போடணும். இல்லை அப்படின்னா நான் நோன்னு போட்டுட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த 3வது பேஜுக்கு வந்துடும், உங்களுக்கு டோட்டல் டிடக்ஷன் பேஜுக்கு. ஸோ இதில் 18D வந்துருச்சு, 18CCD1P வந்துருச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் ஆடு இது கேட்டிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18G படி நீங்கள் வந்து போட்டிருக்கிறீங்க, டொனேஷன் கொடுத்துருக்கீங்க. அப்போ அதை வந்து இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டொனேஷன் டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கொரோனாவுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 100% டிடக்ஷன் கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஆஃப் டோனி, அதே மாதிரி நேம் ஆஃப் தி டோனி கேட்டுருக்காங்க. அதாவது கொரோனாவுக்கு நீங்கள் சிஎம் பண்ணில் போட்டிருந்தீங்கன்னா இதுதான் பேன் நம்பர், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி டோனியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ட்ரெஸரின்னு இருக்குது, அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்கு, செக்ரட்டரியேட் சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. டவுனில் வந்து சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கீழே வந்து பின்கோடில் வந்து 6,09,000 அதை கொடுத்துட்டு டொனேஷன் கேஷ். ஸோ டொனேஷன் வந்து கேஷாக கொடுத்துருந்தேன்னா கேஷ் போடுங்க. ஒரு நாள் சேலரி ப்ளஸ் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன், அதனால் அது ரெண்டையுமே சேர்த்து இந்த இடத்துல போட்டுட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லிட்டு இதிலே பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 100 ரூபா இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து அதர் அமௌண்ட், அதாவது சேலரியிலேருந்து 2,257 ரூபா கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து 3,257 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து டொனேஷனில் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இது மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏதாவது எடிட் பண்ணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டொனேஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஆட் டொனேஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டோட்டல் டொனேஷனில் இந்த அமௌண்ட் வந்துருச்சு. இதை வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ கொடுத்தோன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா 18G படி டொனேஷன் இது வந்து இங்கே வந்துருச்சு மொத்த அமௌண்ட்டு. அதுக்கடுத்து வந்து 18D படியும் வந்துருச்சு, மற்ற டொனேஷன் எல்லாமே வந்துருச்சு. இப்போ என்னுடைய மொத்த டோட்டல் டிடக்ஷன் இங்கே வந்துருச்சு. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டோட்டல் டிடக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் டேக்ஸ் பெய்டு, அடுத்தது 4வது ஸ்டெப் போகிற டேக்ஸ் பெய்டில் வந்து நீங்கள் வந்து இந்த வருடம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் 26AS அப்படிங்கிற படிவத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து நீங்கள் என்னென்னா எடிட் பண்ணணும். அதனால் எனக்கு ஆல்ரெடி வந்து அமௌண்ட் வந்து வந்துருச்சு. அதனால் வந்து நான் டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறேன்.